வணக்கம் சிங்கப்பெண்களே. இந்த வீடியோல நாம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இல்லையா, பீரியட்ஸ் தள்ளி போகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் அது சரியாகவும் அது சரி பண்றதுக்கு நம்ம எப்போ இருந்து ரெடி ஆகணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க இப்போ பேபிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா நல்ல சத்தான ஆகாரமா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கரு தங்கும் இல்லையா. சோ பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிசிஓடி அப்படிங்கறதுனாலே அது ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம உடம்புல அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா. சோ நீங்க உங்களோட ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க பேபிக்கு ரெடி ஆனீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா சரி எப்படிங்க என்னெல்லாம் சாப்பிடலாம், ரொம்ப சத்தான ஆகாரமா, அதாவது கரு தங்குறதுக்கு இதுவான அந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், பிராய்லர் சிக்கன் அதை நீங்க சாப்பிட வேணாம் நான் சொல்ல, பட் அளவா சாப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது அளவா சாப்பிடுங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா அது ஹீட். சோ பொதுவா ஹீட் இருந்தாலே அந்த கரு தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதனால ஹீட்டான ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க கூலிங்கான ஐட்டம் ஒரு 5 மந்த்துக்கு மேலதான் அதுவுமே நீங்க நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சாப்பிடவும் தோணும். அது வரைக்கும் உங்களுக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். சோ என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அந்த ஹீட்டான அந்த ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஓகேவா. அதே மாதிரி இந்த அன்னாச்சி பழம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹீட். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பப்பாளி பழம் ஆல்சோ அதுதான். சோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது அந்த கரு உருவாகிற அந்த வாய்ப்பை அது அதாவது உருவாகவே விடாத மாதிரி பண்ணும். ஓகேவா. அந்த ஹீட் உங்க உடம்புல எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாரம் ஒரு சண்டேவோ சரி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஃப்ரைடேஸ் டைம்ல இல்ல டியூஸ்டே இந்த மாதிரி நீங்க எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு ஆறு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆறு, குளம், இல்ல அருவி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அங்க போயிட்டு வாரத்துக்கு ஒரு டைம். ஓகேங்களா. சோ நல்லா குளிங்க. நல்லா அதாவது இந்த குளிங்க மீன்ஸ் என்ன சொல்றது, நல்லா தண்ணி போடணும். ஒரு 1 ஹவராது அதுல அப்படியே நம்ம நிக்கணும். சோ நிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க ஹீட் எல்லாமே என்ன பண்ணும், நம்ம வீட்டுல அவ்வளவா நம்ம இது பண்ண மாட்டோம். சோ வீட்டுல 2 மக் தண்ணி ஊத்திட்டு அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஷவர் திறந்து விட்டு நம்ம மட்டும் இது பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா. ஆனா அந்த ஆயுர்வேதிக் அந்த தண்ணி எல்லாமே நிறைய மூலிகைகளை பட்டு வரக்கூடிய அந்த தண்ணீர் என்ன பண்ணும், நம்மளோட ஹீட்டை உடனே குறைக்கும், ரெடியூஸ் பண்ணும். சோ அப்போ நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கரு தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சோ இது எதனால நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம உடம்புல ஹீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க கரு தங்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஆயிலி ஃபுட்டும் நிறைய சேர்த்துக்காதீங்க. ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பாக கரு தங்குறது வாய்ப்பு கம்மி தான். அண்ட் ரொம்ப ஃபேட்டா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க வெயிட் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா. ஃபேட்டா இருக்கவங்க எல்லாம் குழந்தை பெத்துக்க கூடாது அப்படிங்கறத நான் சொல்ல வரல இங்க. பட் இது நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க இல்லையா. சோ அதுக்கு இது ஒரு காரணமா கூட மேபி இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே. சோ அந்த ஃபேட்டுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆயிலி ஃபுட் நிறைய எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஜங்க் ஃபுட் சாப்பிடறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதுனால கூட மேபி இருக்கலாம். சோ அதனாலதான் நான் சொல்றேன். சோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றது, இந்த திராட்சை பழம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு திராட்சை சீட்ஸ் இல்லாத அந்த திராட்சை எல்லாம் இருக்கும். சோ அதை நீங்க சாப்பிடலாம். ஆப்பிள் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க, செவ்வாழை பழம் நைட்டு நீங்களும் சாப்பிடுங்க, உங்க ஹஸ்பண்டுக்கும் கொடுங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்றது மூலமா மட்டும்தான் அந்த கரு தங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா. அண்ட் இன்டர் கோர்ஸ்ல நீங்க ஈடுபட்டதுக்கு அப்புறம் ஜென்ஸ் பிரச்சனை இல்ல, அதாவது உங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை இல்லை. பட் அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் காலை ஒஸ்தி வச்சுக்கிட்டது ரொம்ப பெட்டர். உடனே எந்திரிச்சிடக்கூடாது. ஒரு 1 ஹவராது அப்படி நீங்க ஸ்டேபிளா படுத்திருக்கணும். அப்பனாதான் முடியும். அண்ட் காலை நீங்க அந்த சுவர் மேலேயோ இல்ல ஏதோ நீங்க கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா. சோ அந்த செமெண்ட்ஸ் எல்லாம் வெளில போகாம நீங்க என்ன பண்ணணும்னா லீக்கேஜ் ஆகாம நீங்க கரெக்டா காலை வச்சு படுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே தான். எந்திரிச்சிடாதீங்க, வாஷ் பண்ணிடாதீங்க, உடனே வாஷ் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு வாஷ் பண்ண தோணுனாலும் ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு போய் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்றதுமே பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல இது பண்ணுங்க. அண்ட் ஹாட் வாட்டரோ இல்லைன்னா வேற எதுவும் போட்டு அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் சோஃபாஸோ நார்மலா என்ன சொல்ல வரேன்னா சோஃபாஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா. இதுதான் நான் சொல்ல விரும்புறது. அண்ட் இப்படிலாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்பயும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நம்ம வேற டிப்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். பட் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிச்சாலே நம்ம உடம்புல இருக்க பாதி நோய் சரியாகிடும். ஓகேவா.
ஸோ நிறைய வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க, இன்டேக் எடுத்துக்கோங்க. ஜூசஸ் நிறைய குடிங்க. எனக்கு தண்ணியே குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்க ஜூசஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் கேரட் சாப்பிடுங்க, கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கும் நல்லது, உங்களோட ஃபேஸுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல கலர் கொடுக்கும், ஷைனிங்கா இருக்கும். கலர் கொடுக்கும் அப்படிங்கறத தாண்டி நல்ல ஷைனிங் கொடுக்கும். உங்களோட ஒரிஜினல் அந்த டோனை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதுதான் ஸ்கின் டோனை. ஓகேங்களா? ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை நீங்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா இதெல்லாம் கரெக்டான உங்க டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சிங்க பெண்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு தென் நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே அதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருடையுமே வந்து ஷேர் பண்ணுவீங்க. அங்க எல்லாருமே உங்களை விஷ் பண்ணுவோம் அண்ட் காட் கிட்டையும் ப்ரே பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே சிங்க பெண்களே, அகைன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.